அவன் பேரு டில்லி. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 25th ஆகஸ்ட். இந்த வாட்டி நான் சென்னை டு அபுதாபி வந்து கனெக்ஷன் ஃப்ளைட்டில் போகிறேன். ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் போகிறேன். ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். முன்னாடி நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில். என்னான்னு தெரில, சம் ஆப்ரேஷனல் இஷ்யூஸு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ளைட் வந்து சென்னை டு திருவனந்தபுரம். அது வந்து ஒரு 20 minutes டிலே. பிரச்சனை இல்லை. அங்கே வந்து திருவனந்தபுரத்தில் 5 hours 1:30 தான் என்னோடய திருவனந்தபுரம் டு அபுதாபி ஃப்ளைட்டு. 5 hours டிலே. 5 hours லே வரும் அங்கே. அது பிரச்சனை இல்லை, அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதை நான் வாங்கியிருக்கேன். சிக்கன் ஜங்கிலி சாண்ட்விச், அப்புறம் ஒரு தம்ஸ் அப். ஸோ டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரமோஷன்லாம் கிடையாது, கிடைக்க வாங்கியிருக்கேன். நிறைய போட்டுருக்காங்க உள்ள. நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு திரும்பி மார்க்கெட் உள்ள ரேட் அது ஓகே, நல்லா இருக்கும். ஃபுல்லாக ஒட்டிக்குது. என்னென்ன போட்டுருக்காங்கன்னா சிக்கன் போட்டுருக்காங்க. இந்த சாஸ் மாரி பேரெலாம் தெரியல. ஆலிவ் போட்டிருக்காங்க, ஆலிவ் கட் பண்ணி. டொமேட்டோ போட்டிருக்காங்க. இந்த பீஃப் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். சிக்கனும் நல்லா குக்காக இருக்குது. Tanya. There goes the seatbelt sign. Please sit down and buckle up. Thanks. இதுதான். ஐயோ, ஜன்னலை காணும்.
டொமஸ்டிக் டெர்மினல் இறங்கும்போது ரொம்ப நான் ஃபேஸ் பண்ணது ரொம்ப நான் சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் ரொம்ப மோசமான லேண்டிங் அது. ஒரு ஜம்ப்பு தூக்கி அப்படி ஒரு போட்டுது லேண்ட் ஆகும்போது, ரொம்ப மோசம். ஸோ இன்டர்நேஷ்னல் மாறிட்டு ஆக்சுவலாக டொமஸ்டிக் வந்துட்டு உங்கள் பேக் அதை எடுத்துகிட்டு திருப்பி ரீசெக்இன் பண்ணேன் நம்ம பேக் இதை. இப்போது இன்டர்நேஷ்னல் முடிஞ்சிச்சு, இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. போனால் அந்த ஒரு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை ஆக்சுவலாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். அந்த ஃப்ளைட்டில் இடம் ரொம்ப சின்னதாக அந்த மாரி இருந்தது. அப்புறம் நான் தேடி விண்டோ சீட் வேணுன்ட்டு புக் பண்ணி பார்த்தா விண்டோவே இல்லை என் சீட்டு பக்கத்தில். அதான் ஆக்சுவலாக ஏர் இண்டியாவில் புக் பண்ணிங்கன்னா, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் புக் பண்ணிங்கன்னா 10 விண்டோ சீட்டில் மட்டும், நம்பர் 10 விண்டோ சீட்டு மட்டும் புக் பண்ணாதீங்க. மற்ற இது வேணால் புக் பண்ணுங்கள், 10 மட்டும் அவாய்ட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் பசியுது, சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான். பசிச்சதுனால சாப்பிடுப்பேன். ரோடட் சிக்கன் பர்கர் ஒன்று, அப்புறம் ஹெவி மின்ட் பியர் 0% ആൾക്കാർക്കെല്ലാം. ഗേറ്റ് നമ്പർ 6 വഴി ശ്രദ്ധിക്കുക. ഗേറ്റ് നമ്പർ 6 വഴി വിമാനത്തിലേക്ക് പ്രവേശിക്കുവാൻ അഭ്യർത്ഥിക്കുന്നു. നന്ദി. நல்லா இருக்கும் டேஸ்ட். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கும். டேஸ்டாக சார் 2 லேயர், 2 பேட்டி, நடுவில் சீஸு, சூப்பராக இருக்கும். என்ன ரேட்டு தான் அதிகம். சுற்றி பார்த்தேன், கேஎஃப்சி கண்டுபிடிக்க முடியல, மெக்டொனால்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியல, பீஸா ஹட்டு கண்டுபிடிக்க முடியல. இருக்கா இல்லைன்னு தெரியல. இந்த இடத்துல கேட்கவும் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. சரியா ஐயோ இதுலேயும் ஜன்னல் இல்லை. மக்கா காண்டு. இதுலேயும் சசியாக விண்டோ சீட்டு புக் பண்ணேன். ஸோ கைஸ் போர்டிங் க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் பண்ணேன். லெஃப்டில் ஜன்னல் இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை. ஸோ படத்துக்கு போகிறேன். கேட்கலாமே இப்படிலாம் படுத்துக்கலாமா? படுத்துக்கலாம். படுத்துட்டு தூக்கிட்டே வரலாம். சூப்பராக இருக்கும்.